Hello everyone. Welcome to my channel, Brinomath. Today in this video we will be discussing a topic on exact differential equations. So without delay let's get into the video. exact differential equation பத்தி பார்க்கலாம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து exact differential equation எப்படி பண்ணணும் அதோட சொல்யூஷன் எப்படி இருக்கும் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்குன்னா mdx + ndy ஃபார்மில் நமக்கு இருக்கணும். கொஸ்டின்லேயே இப்படி சில இது ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். இப்படி இல்லாட்டியும் நம்ம வந்து இந்த ஃபார்மில் மாற்றி சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ∂m/∂y கண்டுபிடிக்கணும். இந்த m டேர்ம் இந்த dx முன்னாடி ஒரு டேர்ம் இருக்கும்ல அந்த செட் ஆஃப் டேர்மை வந்து y-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் dyக்கு முன்னாடி இருக்க டேர்ம் இந்த n இருக்க எல்லா டேர்மும் நம்ம எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ அது ரெண்டுமே டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதோட சொல்யூஷன் வந்து ∫mdx + ∫ndy = c. இப்போ இந்த இடத்துல வந்து ∫mdx இருக்குல்ல இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த இடத்துல y டேர்ம் இருந்துச்சுன்னா mங்கிற அந்த இடத்துல dx முன்னாடி y டேர்ம் இருந்துச்சுன்னா அது வந்து கான்ஸ்டன்ட்டாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதுவே இந்த இடத்துல n டேர்ம் இருக்குல்ல n டேர்மில் நமக்கு வந்து x டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவோம். அதை விட்டுட்டு மீதி இருக்க டேர்ம்ஸ் மட்டும் தான் எழுதுவோம். ஸோ இந்த ரூல்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரூல்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ எக்ஸசைஸில் இருக்க ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா x³ y³ + x² y² + xy + 1 * y dx + x³ y³ - x² y² - xy + 1 * x dy = 0 கொடுத்துருக்காங்க. இது பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்மில் இருக்கா mdx + ndy ஃபார்மில் இருக்கா. ஸோ dx முன்னாடி இருக்கிறது எல்லாமே நமக்கு என்னது இதுலேருந்து இது வரைக்கும் y வரைக்கும் நமக்கு என்னது அது வந்து m டேர்ம். அதுக்கப்புறம் இதுலேருந்து இந்த x வரைக்கும் நமக்கு இருக்கிறது என்னது n டேர்ம். ஸோ அந்த ரெண்டு டேர்மே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த m டேர்மை வந்து y-ஐ பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு y இருக்கா வெளில ப்ராக்கெட் வெளில. ஸோ அந்த y வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா உள்ளே நம்ம கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது x இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். இங்கே இருக்க x வந்து இந்த n கூட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த m டேர்மையும் இந்த n டேர்மையும் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த m டேர்மை வந்து y-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். இந்த n டேர்மை வந்து x-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இது y-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது வந்து பார்ஷியாக தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ பார்ஷியாக டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x டேர்ம் இருந்துச்சுன்னா அது வந்து கான்ஸ்டன்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணி அந்த y டேர்ம் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ இங்கே x³ இருக்கா. ஸோ அந்த x³ அப்படியே வச்சுட்டு இந்த y/4 மட்டும் தான் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ y/4 டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இது எந்த ஃபார்மில் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்னா x/n ஃபார்மில் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப நமக்கு எப்படி வரும்னா y/4 * y³ வரும். ஸோ அந்த வேல்யூ தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்க y³ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்க y³ டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 3y² கிடைக்கும். இந்த x² டேர்ம் வந்து நம்ம கான்ஸ்டன்ட்டாக கன்சிடர் பண்ணி இங்கே எழுதிக்கணும். அதே மாதிரி இங்கே வந்து xy² இருக்குது. இங்கே x டேர்ம் y டேர்ம் இருக்குது. நம்ம எதை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் y-ஐ மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த x-ஐ வந்து அப்படியே எழுதிட்டு இந்த y-ஐ மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ y-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும் 2y கிடைக்கும். இந்த y-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும் இங்கே 1 வந்துடும். ஸோ இந்த வேல்யூ கிடைக்குது. ஸோ இந்த x டேர்ம் நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா x-ஐ பொறுத்து பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இங்கே வந்து y-ஐ பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் x-ஐ வந்து கான்ஸ்டன்ட்டாக வச்சோம். இங்கே x-ஐ பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம் y-ஐ வந்து கான்ஸ்டன்ட்டாக வைப்போம். ஸோ இங்கே இருக்க y³ அப்படியே தான் வரும். அந்த x/4 டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ x/4 டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 4x³ கிடைக்கும். மைனஸ் இங்கே இருக்க மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே இருக்க y² அப்படியே தான் வந்துடும். இந்த x³ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 3x² கிடைக்கும். இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. y அப்படியே தான் வந்துடும். இந்த x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 2x கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டுட்டு இங்கே எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்ம எக்ஸை வந்து எக்ஸை பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா 1 வந்துடும். ஸோ அந்த ரெண்டு வேல்யூ சேமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்மளுக்கு வேல்யூஸ் எல்லாமே சேமாக இருக்குது. பட் சைன் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. இங்கே ப்ளஸ் மைனஸ். ஸோ சைன் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு வேல்யூமே நம்ம சேம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ரூல்ஸ் வந்து இதை வந்து நான் வந்து ஒரு தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த சம்க்கு நம்ம வந்து இந்த ஃபார்மில் எந்த ரூல் அப்ளை பண்ணுறோம் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து நமக்கு வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இல்லாதனால நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸாக்ட் கிடையாதுன்னு சொல்லிடலாம். ஸோ இது எக்ஸாக்ட் ஆக்கிறதுக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது. அந்த 4 ரூல்ஸை வந்து நான் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இருக்க ஒரு ரூலில் வந்து இது ரூல் நம்பர் 2. இது வந்து f1 x y y dx + f2 x y x dy = 0 இருந்துச்சுன்னா அதோட இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து 1/mx - ny வரும். இதோட கண்டிஷன் வந்து என்னென்னா mx - ny இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இந்த கீழே இருக்கிற டினாமினேட்டர் வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்கக்கூடாது. அதுதான் இதோட கண்டிஷன். ஸோ இது எப்படி நம்ம எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினில் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் y டேர்ம் போட்டு dx கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுத்து x dy கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த ரூலும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அதோட இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து mx - ny. ஸோ mங்கிற வேல்யூ என்னது இந்த வேல்யூ இருக்குல்ல இந்த வேல்யூவில் நம்ம வந்து x-ஐ மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த n வேல்யூவில் y-ஐ மல்டிப்ளை பண்ணுவோம். அது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டுமே சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ எம்மோட வேல்யூ ஃபஸ்ட் எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் x மைனஸ் என்னோட வேல்யூ எழுதிக்கிட்டு y. இப்போ நம்ம x டேர்ம் ஃபுல்லாக நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே x இருக்குது, இங்கே x³ இருக்குது. அப்போ x/4 ஆகிடும். இந்த y/4 அப்படியே தான் வரும். நெக்ஸ்ட் இங்கே x² இருக்குது. நமக்கு x கூட மல்டிப்ளை பண்ணுவோம் என்னாகும் x³ வரும். இந்த y³ அப்படியே தான் வரும். ப்ளஸ் இங்கே ஒரு x இருக்குது, x கூட மல்டிப்ளை பண்ணுவோம் x² ஆகும். இங்கே y² ப்ளஸ் xy ஆகும். நெக்ஸ்ட் இந்த மைனஸும் இந்த y-யும் அட் டைமாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ மைனஸ் இங்கே வந்து ப்ளஸ் வேல்யூ இருக்குது. அப்போ நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ணுவோம் மைனஸ் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த y-ஐ மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் கூட நமக்கு என்ன ஆகும் x/4 y/4 ஆகும்.
திரும்ப இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸால் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே ஒரு மைனஸ் டேர்ம் இருக்குது, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ஒய் டேர்மை இது கூட மல்டிப்ளை பண்ணுறோம், அப்போ எக்ஸ் கியூப் அப்படியே வந்துடும். இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது, ஒய் ஸ்கொயர் கூட வந்து ஒய்யை மல்டிப்ளை பண்ணால் ஒய் கியூப்னு வரும். இங்கே திரும்ப மைனஸால் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படி தான் வரும். ஒய் இன்ட்டு ஒய்னா ஒய் ஸ்கொயர் ஆகும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்னால் நமக்கு என்ன ஆகும், மைனஸ் ஆயிரும். எக்ஸ் இன்ட்டு ஒய் பண்ணும்போது எக்ஸ் ஒய்னு வந்துடும். இப்போ நமக்கு ஏதாவது சிமிலர் டேர்ம் வந்துச்சுன்னா அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் பவர் 4 இருக்குது, அப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ப்ளஸ் எக்ஸ் ஒய் இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் ஒய் இருக்குது, இது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி நமக்கு எந்த டேர்ம் இருக்குன்னா எக்ஸ் கியூப் ஒய் கியூபும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், இந்த ரெண்டு டேர்ம் இருக்குது. இந்த ரெண்டு டேர்மும் ரெண்டு தடவை இருக்குது, அப்போ இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2x கியூப் ஒய் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1/mx மைனஸ் ny தான் நம்மளோட இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர். ஸோ அந்த இடத்துல 1 போட்டு இந்த வேல்யூ நமக்கு என்ன பண்ணிக்கலாம், 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், காமன் எடுத்துக்கலாம். ஸோ காமன் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், xy + 1 கிடைக்கும். ஒன்ஸ் நம்ம வந்து இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சோன்னே நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷனில் போய் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இன்டெகிரேட்டிங் வேல்யூ எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த வேல்யூ எடுத்து இந்த dx முன்னாடி இருக்க டேர்ம் கூட நம்ம ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் எடுத்து dy முன்னாடி இருக்க டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ஸோ நம்மளுக்கு இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இங்கே x கியூப் y கியூப் இருக்குது, இங்கே x ஸ்கொயர் y ஸ்கொயர் இருக்குது. இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், காமனா x ஸ்கொயர் y ஸ்கொயர் காமனாக எடுத்துக்கலாம். ஸோ ஏன் இது நம்ம இப்படி எடுத்துக்கிறேன்னா சிம்பிளிஃபை கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த நெக்ஸ்ட் வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இது வந்து காமனாக எடுத்துக்கிறோம். அப்போ x ஸ்கொயர் y ஸ்கொயர் காமனாக எடுத்தால் நமக்கு இங்கே என்ன வரும், x y இருக்குது. ஏன்னா இந்த டேர்ம்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா x ஸ்கொயர் y ஸ்கொயர் காமன் எடுத்துகிறோம். அப்போ xy மட்டும் ரிமைனிங் இருக்கும். இங்கே x ஸ்கொயர் y ஸ்கொயர் காமன் எடுத்தனால நமக்கு இங்கே என்ன வரும், 1 வரும். ப்ளஸ் இந்த வேல்யூவை நான் வந்து குரூப் பண்ணி எழுதிக்கிறேன், அதாவது ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கிறேன். டிவைடட் பை இந்த வேல்யூ நம்ம எழுதிட்டோம், y dx. இது வந்து கொஸ்டின்லேயே இருக்க டேர்ம் தான். நெக்ஸ்ட் இந்த டேர்மில் நான் வந்து இதை எப்படி எழுதிக்கலாம், x ஸ்கொயர் y ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா x ஸ்கொயர் y ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் y ஸ்கொயர். இது ரெண்டுமே நம்ம வந்து சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் x ஸ்கொயர் y ஸ்கொயர் கிடைக்கும். ஏன் இந்த மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன்னா நமக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்படி எடுத்துக்கிறோம். ஸோ x கியூப் y கியூப் இதை நம்ம எப்படி எழுதிக்கிறோம்னா x ஸ்கொயர் y ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயர் y ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் y ஸ்கொயர் எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த வேல்யூ இருக்குல்ல மைனஸ் xy அது போட்டுக்கிறோங்க, ப்ளஸ் 1 டிவைடட் பை இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் if. நெக்ஸ்ட்டு x dy ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேர்மை வந்து தனித்தனியாக டினாமினேட்டர் கூட கொண்டு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்மை தனியாக இந்த டினாமினேட்டர் கூட, நெக்ஸ்ட் இந்த டேர்ம் டினாமினேட்டர் அப்படின்னு பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா x ஸ்கொயர் y ஸ்கொயர் xy + 1 இங்கே இருக்க x ஸ்கொயர் y ஸ்கொயர் xy + 1 கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும்னா 1/2 மட்டும் கிடைக்கும். இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்னா xy + 1 கேன்சல் ஆகி 1/2 x ஸ்கொயர் y ஸ்கொயர் கிடைக்கும். இங்கே y dx அப்படி தான் வரும். நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம்லேருந்து நம்ம வந்து குரூப் பண்ண போகிறோம். ஸோ குரூப் பண்ணால் நம்ம என்ன ஆகும், x ஸ்கொயர் y ஸ்கொயர் வந்துடும். அப்போ xy + 1 வரும். இங்கே இருக்க மைனஸ் x ஸ்கொயர் y ஸ்கொயர் அப்படி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இது எப்படி எழுதிக்கலாம், மைனஸ் xy ப்ளஸ் xy மைனஸ் 2xyன்னு வரும். ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் xy தான் வரும். இந்த வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 2xy ப்ளஸ் xy ப்ளஸ் இங்கே இருக்க 1 அப்படி தான் வரும், டிவைட் பை if வேல்யூ. அப்புறம் x dy ஈக்குவல் டு 0ன்னு வரும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த டேர்ம்லேருந்து வேறு ஏதாச்சும் காமன் எடுக்க முடியுமா பாருங்கள். இங்கேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் 2xy காமன் எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் 2xy காமன் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், xy + 1 இங்கே இருக்க xy + 1 வந்து அப்படி குரூப் பண்ணி எழுதிக்கிறேன். கீழே இருக்க இந்த டேர்ம் அப்படி தான் வரும். நெக்ஸ்ட்டு இந்த டேர்மை வந்து இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா xy + 1 xy + 1 xy + 1 இந்த எல்லா இதுலேயும் இருக்குது. ஸோ xy + 1 நம்ம என்ன பண்ணிக்கலாம், காமனாக எடுத்துக்கலாம். ஸோ xy + 1 காமனாக எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், x ஸ்கொயர் y ஸ்கொயர் மைனஸ் இங்கே இருக்க x ஸ்கொயர் y ஸ்கொயர் வந்துடும், மைனஸ் 2xy இங்கே இருக்க இந்த வேல்யூ போடலாம் நமக்கு என்ன ஆகும், +1 வரும், டிவைட் பை இந்த வேல்யூ வரும். ஸோ இங்கே இருக்க xy + 1 இங்கே இருக்க xy + 1 கேன்சல் ஆகி நமக்கு x dy மட்டும்தான் இருக்கும், ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு கொடுத்துருக்க அந்த y வேல்யூ வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், y/2 ப்ளஸ் y/2x ஸ்கொயர் y ஸ்கொயர் வரும். இந்த y-யும் கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும்னா y/2 ப்ளஸ் 1/2x ஸ்கொயர் y dx கிடைக்கும். ப்ளஸ் இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம்னா தனித்தனியாக இந்த டினாமினேட்டர் கூட x ஸ்கொயர் y ஸ்கொயர் வந்து 2x ஸ்கொயர் y ஸ்கொயர் பை 2x ஸ்கொயர் y ஸ்கொயர் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த டேர்ம் டினாமினேட்டர், அப்புறம் இந்த டேர்ம் டினாமினேட்டர் இன்டூ x dy இங்கே இருக்க x dy ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்கும்னா இந்த x ஸ்கொயர் y ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், இங்கே இருக்க x ஸ்கொயர் y ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 1/2 கிடைக்கும். இங்கே மைனஸ் இருக்க அந்த மைனஸ் போட்டுக்கோங்க. இங்கே இருக்க 2 கேன்சல் ஆயிரும். இங்கே இருக்க y-யும் ஒரு x-ம் கேன்சல் ஆகி அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 1/xy மட்டும் கிடைக்கும். ப்ளஸ் இங்கே நமக்கு என்ன ஆகும், எதுவுமே கேன்சல் ஆகாது, 1/2x ஸ்கொயர் y ஸ்கொயர் அப்படியே தான் வரும், இன்டூ இங்கே இருக்க x dy அப்படியே வரும், ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இங்கே எக்ஸை என்ன பண்ணுறோம்னா உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், x/2 இங்கே இருக்க டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், x/2 மைனஸ் x/xy
ப்ளஸ் எக்ஸ் பை 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் டிஒய்னு கிடைக்கும் ஈக்குவல் டு 0. இங்கே இருக்க எக்ஸ் டேர்ம் கேன்சல் ஆயிடும், இங்கே இருக்க எக்ஸும் இங்கே இருக்க எக்ஸ் ஸ்கொயரில் இருக்க ஒரு எக்ஸும் கேன்சல் ஆயிடும். அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? y by 2 minus 1 by y plus 1 by 2x y square into dyன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா mdx plus ndy equal to 0 இந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? m by இந்த மாதிரி இருந்துச்சுன்னா m by y கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் n by x கண்டுபிடிக்கணும். ஸோ m by y எப்படி பண்ணுவோம்? இந்த வேல்யூ இதான் m வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவை வந்து ஒய்யை பொறுத்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒய்ங்கிற வேல்யூ வந்து 1 ஆகும். அங்கே இருக்க கான்ஸ்டன்ட் இந்த by 2 வந்து அப்படி தான் வரும். இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ இந்த டேர்ம் என்ன ஆகும்? ப்ளஸ் எக்ஸ் டேர்ம் இருக்குது. ஸோ ப்ளஸ் போட்டு ஒரு எக்ஸ் டேர்ம் வந்துச்சுன்னா நம்ம வந்து 0ன்னு எடுத்துக்கணும். இதுவே வந்து மல்டிப்ளைல எக்ஸ் பை இருந்துச்சுன்னா நம்ம இது வந்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ்னு கிடைக்கும். ஒய்யை பொறுத்து இந்த வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ்னு கிடைக்கும். ஒய் வந்து 1 ஆகி எக்ஸ் மட்டும் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேல்யூவில் எக்ஸை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இந்த வேல்யூ என்ன ஆகும்? 1 by 2 சாரி இந்த இடத்துல வந்து ஒய் ஸ்கொயர் வரும். ஸோ இந்த டேர்ம் கேன்சல் ஆகும்போது நமக்கு இங்கே ஒரு ஒய் வரும். அப்படிங்கிறப்ப நமக்கு இங்கே என்ன ஆகும்னா இதையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கான நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஒய்யை வந்து மேலே கொண்டு போயிடும். ஸோ இந்த டேர்ம் எப்படி ஆகும்னா 1 by 2x ஸ்கொயர் மட்டும் எழுதிச்சுக்கோங்க. இந்த ஒய்யை மேலே கொண்டு போனால் நமக்கு என்ன ஆகும்? y பவர் -1 ஆகும். ஸோ y பவர் -1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? -y பவர் -1 வரும். டிவைடட் பை இந்த 2x ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் அது அப்படியே தான் வரும். இப்போ இந்த வேல்யூ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? -y பவர் -2 வருமா? ஸோ -2 வேல்யூவை கீழே கொண்டு வந்தால் +2 ஆயிடும். அப்போ -1 by 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு வரும். நெக்ஸ்ட் இந்த டேர்மை வந்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 by 2 இங்கே இங்கே ஒய் டேர்ம் இருக்குது. ஒய் டேர்ம்னா இங்கே 0 ஆயிரும். ஒய் மட்டும் தான் இருக்கும். மைனஸோ ப்ளஸோ இருந்து ஒய் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ என்ன ஆகும்? 0 ஆயிரும். இங்கே இருக்க எக்ஸ் ஒய் டேர்ம் இருக்குல்ல, இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸை வந்து இது பண்ணணும், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இந்த டேர்மை நான் வந்து இங்கே தனியாக எழுதிக்கிறேன். 1 by 2 ஒய் ஸ்கொயர் மட்டும் இப்படி எழுதிக்கிறேன். இங்கே இருக்க எக்ஸை மேலே கொண்டு போயிடும். அப்போ என்ன ஆகும்னா எக்ஸ் பவர் -1 ஆகும். இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? -1 எக்ஸ் பவர் -1 வரும். ஏன்னா இந்த ஒரு ஃபார்முலா நமக்கு என்னது? எக்ஸ் பவர் n ஃபார்முலா என்னது? டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n இன்ட்டு எக்ஸ் பவர் n-1. இங்கே n பவர் என்ன இருக்குது? நமக்கு -1 இருக்குது. ஸோ அந்த -1 நம்ம முன்னாடி கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் இந்த வேல்யூ n வேல்யூ எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் இருக்க -1 இங்கே எழுதியிருக்கேன். இங்கே இருக்க by 2y ஸ்கொயர் நமக்கு என்னது? கான்ஸ்டன்ட். அப்போ 2y ஸ்கொயர் அப்படி வந்துடும். அப்போ நமக்கு இந்த இடத்துல வேல்யூ நமக்கு என்ன ஆகும்? மைனஸ் வந்துடும். எக்ஸு -1 நமக்கு என்ன ஆகும்? -2 வரும். டிவைடட் பை 2y ஸ்கொயர் வரும். ஸோ இந்த -2 எக்ஸ் பவர் -2 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1 by x ஸ்கொயர் எழுதிக்கலாமா? அதுக்கப்புறம் இந்த வேல்யூ 2y ஸ்கொயர் இங்கே இருக்க மைனஸ். ஸோ இந்த வேல்யூ தான் நமக்கு இங்கே வரும். -1 by 2x ஸ்கொயர் y ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுமே சேமாக இருந்தால் நமக்கு என்ன ஆகும்? m by y ஈக்குவல் டு n by xன்னு இருக்குது. அப்படின்னா இது என்னது? எக்ஸாக்ட். இப்போ சொல்யூஷன் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? சொல்யூஷன் நமக்கு என்னது? y வந்து கான்ஸ்டன்ட், ys கான்ஸ்டன்ட், இன்டெக்ரல் ys கான்ஸ்டன்ட், mdx ப்ளஸ் இன்டெக்ரல் நெக்லேட்டிங் எக்ஸ் டேர்ம்ஸ் ndy ஈக்குவல் டு c வரும். ஸோ இங்கே mங்கிற டேர்ம் நம்மளுக்கு dy by dx dm by dy ஈக்குவல் டு dn by dx. எந்த y டேர்மும் எந்த n டேர்ம் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவல் ஆச்சு இந்த டேர்ம் வச்சு பண்ணும்போது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டேர்ம் தான் எடுக்கணும். ஸோ இந்த டேர்மில் இருக்க ஒய்யை வந்து நம்ம கான்ஸ்டன்ட்டாக இது வச்சுக்கிட்டு நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இங்கே m டேர்ம் என்னது? y by 2 ப்ளஸ் 1 by 2x ஸ்கொயர் y இன்ட்டு dx வரும். இங்கே நமக்கு என்னது? ப்ளஸ் இங்கே வந்து நெக்லெக்டிங் எக்ஸ் டேர்ம். ஸோ எக்ஸ் டேர்ம் இருந்துச்சுன்னா நெக்லெக்ட் பண்ணிடணும். இங்கே இருக்க எக்ஸ் டேர்ம் இருக்கப்போ இது விட்டுறணும். இங்கே y டேர்ம் மட்டும் தான் இருக்குது. அப்போ -1 by y எழுதிக்கணும். இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்குது. ஏன் இங்கே வந்து நெக்லெக்ட் பண்ணுறோம்னா இங்கே எக்ஸுங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. அந்த வேல்யூவில் எக்ஸுங்கிற ஒரு டேர்ம் இருந்துச்சுனாலே அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடணும். அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா y மட்டும் இருக்க டேர்ம் மட்டும் தான் எடுக்கணும். ஸோ இங்கே -1 by y மட்டும் தான் இருக்குது. அப்போ -1 by y இங்கே இருக்க dy வந்துடும் ஈக்குவல் டு c. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை வந்து ஒய்யை வந்து கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணி நம்ம இதை இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்க கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம ஃபஸ்ட்டு தனித்தனியாக நம்ம இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். y by 2 dx ப்ளஸ் இன்டெக்ரல் 1 by 2x ஸ்கொயர் y dy மைனஸ் இங்கே மைனஸை காமன் வெளில எடுத்துக்கோங்க. இன்டெக்ரல் 1 by y dyன்னு வரும் ஈக்குவல் டு c. இப்போ நமக்கு y வந்து நமக்கு என்னது? கான்ஸ்டன்ட். ஸோ இந்த 2 நமக்கு என்னது? கான்ஸ்டன்ட். ஸோ அதை நம்ம வெளில எடுத்துக்கலாம். y by 2ன்னு வெளில எடுத்துகிறோம். இன்டெக்ரல் dx மட்டும் இருக்கும். ப்ளஸ் இங்கே இருக்க இங்கே dy வராது, இங்கே dx வரும். 1 by 2வும் இந்த yயும் நம்ம வெளில எடுத்துக்கிறோம். இந்த எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் இப்போ 1 by x ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. அப்போ 1 by x ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் பவர் -2 எழுதிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் போட்டுக்கோங்க. எக்ஸ் பவர் -2 dxன்னு வரும். மைனஸ் இது நமக்கு என்னது? ஒரு ஃபார்முலா தெரியும். இன்டெக்ரல் 1 by x இஸ் ஈக்குவல் டு log x. இங்கே நமக்கு என்ன இருக்குது? y இருக்குது. அப்போ -log y ஈக்குவல் டு cன்னு வரும்.
ஸோ இதுக்கு வந்து நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்னா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என் இஸ் ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன். அப்போ இங்கே இருக்க ஒய் பை டூ அப்படியே வந்துடும். இந்த டிஎக்ஸ் இன்டெக்ரல் டிஎக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் எக்ஸ் வந்துடும் ப்ளஸ் ஒன் பை டூ ஒய். இதை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் பை மைனஸ் டூ ப்ளஸ் ஒன். ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் பை மைனஸ் ஒன். ஸோ இங்கே இருக்க மைனஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த சைட் போட்டுக்கலாம். இங்கே இருக்க மைனஸ் ஒன் பை எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் எப்படி எழுதிக்கலாம் ஒன் பை எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஸோ நமக்கு இந்த வேல்யூ நமக்கு என்ன ஆகும் மைனஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் லாக் ஒய்னு வரும் ஈக்குவல் டு சி. ஸோ நம்மளுக்கு இந்த ஃபைனல் ஆன்சர் எப்படி வரும்னா எக்ஸ் ஒய் பை டூ மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் இது மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஒன் பை டூ எக்ஸ் ஒய் மைனஸ் லாக் ஒய் ஈக்குவல் டு சின்னு வரும்.